السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தமாகுவதற்கும் நம்முடைய அமல்கள் சரியான முறையில் சீராக நடைபெறுவதற்கும் நம்முடைய ஒவ்வொரு நாள் தேவைக்கும் ஏற்ற பொருளாதார விசாலத்திற்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வியல் மூலமாக அல்லாஹ் தஆலா நிறைய விஷயங்களை நமக்கு கற்பித்து தந்திருக்கிறார், காண்பித்து தந்திருக்கிறார். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் முழுவதையும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு முஃமினும் அதை ஓதி அதை விளங்கி அமல் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனில் இறக்கப்பட்ட 30 ஜுசுக்களில் உள்ள 114 சூறாக்களில் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய சபையில சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் குர்ஆனில் உள்ள 15ஆம் ஜுஸ்வில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 16வது ஜுஸ்வினுடைய ஆரம்ப 4 பக்கங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூரா கஹ்ஃப் சூராவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சிறப்புகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட சில தினங்களுக்கு, குறிப்பிட்ட சில நேரங்களுக்கு, குறிப்பிட்ட சில சூறாக்களை ஓதுவது அது நம்முடைய வாழ்விற்கு மிகப்பெரிய ஒரு பிரயோஜனத்தை கற்றுத் தருகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த சூறாக்கள் ஓதக்கூடிய நேரம் என்னவோ நம்முடைய ஒரு நாளுக்கு உண்டான 24 மணி நேரத்தில் 20 நிமிடமோ அல்லது 30 நிமிடமோ தான் ஆகும். ஆனால் அது நம்முடைய வாழ்நாள் முழுவதற்கும், இன்னும் சொல்ல போனால் ஈருலக வாழ்க்கைக்கும் அது மிகப்பெரிய ஒரு பிரயோஜனத்தை தரக்கூடிய அமைப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சூறாக்களை சில குறிப்பிட்ட நாட்களுக்கு சில குறிப்பிட்ட நேரங்களில் ஓத வேண்டும் என்று நமக்கு பிரத்யேகமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் சூரா கஹ்ஃப் என்பது 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. முதல் இடம் சூரா யாசீன். சூரா யாசீனை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்புல் குர்ஆன், குர்ஆனுடைய இதயம் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். 2வது இடம் சூரத்துல் வாக்கியா. அது ஒவ்வொரு நாளும் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு அல்லது இஷா தொழுகைக்கு பிறகு நாம் வீட்டிலே ஓதுவது, அதிலும் குறிப்பாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பெண்கள் ஓதுவது வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை நீக்கிவிடும், சிரமங்களை நீக்கிவிடும், பொருளாதாரத்திலே விசாலத்தை ஏற்படுத்தும், வீட்டிலே ஒரு மன மலர்ச்சியை ஏற்படுத்தும், வாழ்நாள் முழுவதிலும் செழிப்பு உண்டாகும் என்று சூரத்துல் வாக்கியாவை பற்றி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். 3வது இடம்தான் சூரத்துல் கஹ்ஃப். ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமை வியாழன் மக்ரிப் பின்னேரத்திலிருந்து வெள்ளிக்கிழமை அசர் தொழுகை முடிவதற்கு முன்பாக உள்ள நேரம் வரை நல்லா கவனிக்கணும். வியாழன் கிழமை மக்ரிப் பின்னேரத்திலிருந்து வெள்ளிக்கிழமை அசர் தொழுகைக்கு முன்பாக உள்ள நேரம் வரை சூரத்துல் கஹ்ஃப் நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முஃமினும் ஓதுவது என்பது அவருடைய ஒரு வாரத்திற்கு அடுத்த வார ஜும்ஆ வரை செய்யக்கூடிய அவருடைய சிறுபாவங்கள் அனைத்திற்கும் அது மன்னிப்பை வழங்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உள்ளத்தில் பரிசுத்தத்தை அது ஏற்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒன்று,
அல்லாஹ்விடத்தில் எப்போதுமே சொர்க்கத்தை தான் நாம் கேட்போம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்போம் இல்லையா? அந்த சொர்க்கத்தை கேட்கிற போது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையே நீங்கள் கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கம் கிடைக்க சூரத்துல் கஹ்ஃப் சூராவினுடைய கடைசி 4 வசனங்கள் ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு முன்பு ஒரு முஃமின் அதை ஓதிவிட்டு படுப்பது என்பது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையே சொர்க்கத்தை பெற்று தருவதற்கு அது வல்லமை மிக்கதாக இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அது மட்டுமல்லாமல் சூரா கஹ்ஃப் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நமக்காக வேண்டி சிபாரிசு செய்யக்கூடிய பிரத்யேகமான சூறாக்களில் அதுவும் ஒன்றாக இருக்கிறது. இவ்வளவு சிறப்பும் போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான இறை தூதரா என்று பார்ப்பதற்கு யகூதிகள் வந்து 3 கேள்விகளை கேட்கிறார்கள். ஏன் அந்த 3 கேள்விகளை கேட்கிறார்கள் என்று சொன்னால், இந்த 3 கேள்விகளுக்கு பதில் யாரால் சொல்ல முடியும் என்று சொன்னால், யார் இறுதி தூதராக வருகிறாரோ அவர்தான் அந்த 3 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் மறைவான ஞானங்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கற்றுத்தரப்படும். இப்போ இவர் முஹம்மத் அப்படிங்கிற பெயர் பெற்றிருக்கக்கூடிய அஸ்ஸாதிகுல் அமீன் என்று நம் மூலமாக உண்மையானவர், நம்பிக்கை நாணயம் பெற்றவர் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய இவர் இப்ப தன்னை இறை தூதர், அதுவும் இறுதி தூதர் என்று சொல்லி வந்திருக்கிறார். இவர் உண்மையான இறை தூதரா என்று பரிசோதித்து பார்ப்பதற்காக வேண்டி யகூதிகள் வந்தார். வந்து 3 கேள்விகள் கேட்டார். அந்த 3 கேள்விகளுக்கு இவர் பதில் சொல்றாரா என்று பார்ப்பதற்காக வேண்டி என்ன 3 கேள்விகள் கேட்டாங்க என்று சொன்னால், குகைவாசிகள் என்றால் யார்? குகைவாசிகளான வாலிபர்கள் என்றால் யார்? ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஹாதிமான யூஷா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு எந்த ஒரு இறைநேசரை காண்பதற்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அனுப்பப்பட்டார்கள்? அந்த இறைநேசரினுடைய பெயர் என்ன? மூன்றாவது, கடைசி காலத்தில் யஜூஜ் மஜூஜ் அவர்களுடைய கடுமையான பேராபத்து உலகத்தார்களுக்கு மறுமை நாளினுடைய அடையாளங்களில் ஒன்றாக அது ஏற்படும். அந்த யஜூஜ் மஜூஜை இதுவரையிலும் அடைத்து வைப்பதற்கு மிகப்பெரிய பொறியியல் ரீதியாக, இன்ஜினியர் என்று சொல்லப்படக்கூடிய பொறியியல் ரீதியாக இன்றைக்கும் வெளிவராதபடி செய்த அந்த இறை தூதரின் பெயர் என்ன அப்படின்னு 3 கேள்விகள் வந்து கேட்டார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வந்ததற்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஆனால் அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லலை. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எனக்கு வஹி வந்த பிறகு நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படிங்கிற இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வதை விட்டுவிட்டார். நபி சொன்னாங்க, ஏதோ ஒரு சூழல்ல விட்டுட்டாங்க. வஹி வருவதற்கு தாமதமாக ஆகிவிட்டது. யகூதிகள் எல்லாம் பரப்பி விட்டார். நான் சொன்ன பார்த்தீங்களா, இவர் பொய்யர், இவர் போய் இறுதி தூதர் அப்படின்னு சொல்லி பரப்ப ஆரம்பித்து விட்டார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் 2 ரக்அத் தொழுது துஆ செய்கிறார்கள். அதன் பிறகு வஹி அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. வஹி அறிவித்த பிறகு அந்த 3 கேள்விகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகைவாசிகள் என்றால் யார், அதுபோல நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஹாதிம் மூலமாக, பணிவிடையாளரின் மூலமாக சந்திக்க சென்ற இறைநேச செல்வரினுடைய பெயர் ஹதரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதுபோல கடைசி காலத்தில் யஜூஜ் மஜூஜுடைய
கொடுமையை தடுப்பதற்காக வேண்டி முற்காலத்திலேயே மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்த அந்த நபியினுடைய பெயர் ஹதரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லி அந்த 3 பதில்கள் இறங்கவும் அந்த பதிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகூதிகளிடம் சொன்னதற்கு பிறகு நபி அவர்கள் தான் உண்மையான இறை தூதர், இறுதி தூதரும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று நிரூபித்ததற்கு இந்த சூரா ஒரு காரணமாக இருக்கிறது என்று குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அந்த வகையில ஒவ்வொரு நாளும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமை சுபுஹ் பிறகு சூரத்துல் கஹ்ஃப் ஓதி துஆ செய்யப்படும். ஆகிய ஜமாத்தார்கள் அனைவரும் தாங்கள் அனைவரும் ஓதக்கூடிய அமைப்பில் அந்த சூரத்துல் கஹ்ஃபை நாமும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்முடைய பள்ளிவாசனுடைய நிர்வாக பெருமக்களின் மூலமாக சூரா யாசீனை எப்படி ஒவ்வொரு கிதாபாக தரப்பட்டு உங்களை ஓத வைக்கப்பட்டதோ அதுபோல சூரா கஹ்ஃபையும் ஒவ்வொரு கிதாபாக உங்களுக்கு தரப்பட்டு அதை வாரந்தோறும் இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் அது அந்த மஜ்லிஸ் நடைபெறும். அவை ஜமாத்தார்கள் அனைவரும் அவசியம் இந்த மஜ்லிஸில் கலந்து அல்லாஹ்வுடைய நல்லவர்களை பெற்றுக்கொள்ளுமாறு நிர்வாகத்தின் சார்பாக